இனிமே இங்க நான் தான் சக்திவேல் ரங்கராஜன். சிம்பு மட்டும்தான், எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க ப்ரோ, யாருமே கிடையாது. ஸோ எஸ்டிஆர் மட்டும் தான் இதுக்கப்புறம் கம்பேக் எல்லாமே கம்பேக்லாம் கிடையாது ப்ரோ. ஒன்லி எஸ்டிஆர் மட்டும்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தமிழ் திரையுலகத்தை இதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை கொண்டு போகிறது ஒன்லிஸ் ஆல்வேஸ் எஸ்டிஆர் மட்டும்தான். அவருக்கு மட்டும் நாங்கள் நிற்போம், ஆல்வேஸ் எஸ்டிஆர் ஃபேன்ஸ். இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் வரா, அதுதான் ரங்காய சக்தின்றது கண்டிப்பாக வந்து சம்மரிச்சு ஆகும். அந்த டைலாக்ல இருந்து எல்லாமே கண்டிப்பா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மட்டும் தான். இந்த அவர் சிலம்பஸ் பார்த்ததுல இருந்து இப்போ பாக்குற சிலம்பஸ் வேற, டோட்டல் 100% வேற. அவர் சொன்ன மாதிரி 100% திரும்பி வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி F1 காரஸ்ல போடணும், அதே மாதிரி இப்ப திரும்பி வரணும்னு சொன்ன மாதிரி திரும்பி வந்தாரா இல்லையா? ஸோ அந்த சிலம்பஸ் டிஆர். ஸோ அவருக்காக கண்டிப்பா நாங்கள் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் கண்டிப்பா எப்பவுமே நிற்போம். ஸோ கண்டிப்பா எஸ்டிஆர் மட்டும் தான் நான் இது வரைக்கும் நான் நம்பி இருக்கேன். ஸோ அவருக்கு என்ன வழி இதுவோ ஸோ கண்டிப்பா எஸ்டிஆர். சிம்பு கூட ஈக்குவலா வந்து யாருமே ஒரு ஆக்டர் இல்லையாடா, இதெல்லாம் ஒரு ஆக்டர் சிம்பு கூட ஒரு கிஸ் சீனா எதுவுமே இல்லையே. சிம்புக்கு யாரு நம்ம ஆக்டர், நம்ம கமல் போட்டு குத்துறாங்க, யாரு நம்ம அபிராமி கூட ஒரு கிஸ் குத்துறாங்க, யாருக்கு அபிராமி கூட கிஸ். ஐயோ பார்த்தாலும் சாப்பா டென்ஷன், ஐயோ சிம்பை விட்டு சரி கிஸ்ன்னு போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா கதை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் இப்போ இது வரைக்கும் எதிர்பார்த்த வரைக்கும்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் சிம்புக்காக தான் இது வரைக்குமே நாங்கள் நிற்கிறோமே. நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்தது தக்லீஃப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்குமே வந்து இது வந்து கமல் படம் தான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து முழுக்க எஸ்டிஆர் படம் மட்டும்தான். எங்களுக்கு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, தக்லீஃப்ல யார் நடிச்சாலும் தெரியும், இது வரைக்கும் எஸ்டிஆர் மட்டும்தான் ஸ்கிரீன் ஃபுல்லா டைட்டில் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி இருக்கு. சோ ஃபுல்லா வந்து எஸ்டிஆர் மட்டும்தான் எங்களுக்காக. ஒரு தக்லீஃப்ல என்னன்னா சிம்புக்காக மட்டும்தான் இது வரைக்கும் நாங்க இருக்குமே தவிர சிம்பு ஃபேன்ஸ் மட்டும்தான். எல்லாத்துலயும் கமல் ஃபேன்ஸ் கொஞ்சம் மேபி இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா இது வரைக்கும் எல்லாமே வந்து வந்தது எல்லாமே கண்டிப்பா வந்து எஸ்டிஆர் ஒரு ஆட்டது. கமலோட ஆக்டிங்கும் நம்ம தலைவன் எஸ்டிஆர் நடிப்பு வந்து மத்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? நிறைய சேஞ்சஸ் இருக்கு, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. டோட்டலாவே சேஞ்சஸ், டோட்டலாவே எல்லாமே சேஞ்சஸ் தான். ஸோ ஸ்டார்டிங்ல சிரிஷாவை யாருக்கு ஜோடியா கொடுத்துருக்காங்க பார்த்து இது ட்ரெயிலர்ல பார்த்தேன் ப்ரோ. நான் எனக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஏன்னா ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இது வந்து கமல் படம் தான், சிம்புக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்றாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னாங்க. ஸோ 100% முழுக்க கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க கமல் அண்ட் எஸ்டிஆர் படம் மட்டும்தான். நான் ஈக்குவலாக சொல்றேன். ஸோ ரெண்டு பேருக்கு ஈக்குவலான படம் தான் இது. ஸோ இந்த மாற்றுறது கிடையாது படம் வரும்போது. ஆனால் என்ன இந்த இப்போ திரிஷாவும் சரி அபிராமியும் சரி அவங்க வந்து என்னன்னா சிம்பு கூட இல்லையன்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு. ஸோ சிம்பு கூட யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு தான். ஃபைட் சீன் பயங்கரம் ப்ரோ. அந்த எஸ்டிஆர் வந்து அந்த கத்துற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த பயங்கரம் எல்லாம் பிரிச்சு விட்டாங்க, செம்ம மாசு. ஸோ இப்போ தமிழ் திரையுலகமே யாருமே கிடையாது ப்ரோ. அந்த டைலாக் இங்க நான் தான் இனிமே ரங்கராஜ சக்திவேல், அதெல்லாம் கூஸ்பம்ஸ் வேற லெவல்ல இருந்தது. முழுக்க எஸ்டிஆருக்காக தான் வந்தா, எஸ்டிஆர் மட்டும்தான் அதுல ஃபுல்லா பார்த்தோம். சரி, மத்த படத்துக்கும் எஸ்டிஆரும் எப்படி நடிச்சிருக்காரு? தலைவன் ஆக்டிங்லாம் வேற லெவல் தான், யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. தலைவன் வந்து தனி ரகம் தான். எப்பவுமே எஸ்டிஆருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஆமா, ஓகேங்களா? நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய A to Z வரைக்கும் பாத்திருப்பீங்க. ஆனா இந்த படத்துல ஒரு ஃபோர்ஸ் டபுள் கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. எல்லா படத்தோட இதுல வந்து தலைவன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தெரியுறான். ஒரு ஹேரிங்லாம் பண்ணிட்டு ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல பாத்துறீங்க எஸ்டிஆர். ஆமா, நானும் அந்த மாதிரி தான் வைக்கலான்னு இருக்கேன் எஸ்டிஆருக்காக. இப்போ வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, எஸ்டிஆருக்கு ஃபேன் சொல்றதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் என்னதான் யாரு வந்து அப்படி சொன்னாலும் நாங்க அவருக்காக வெயிட் பண்ணோம். இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நாங்க காத்திருந்தோம். இது வந்து வேற லெவல்.